ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பரப்புரை ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கு. வாக்குப்பதிவுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கிற நிலையில திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் தொடர் பரப்புரையில ஈடுபட்டு வராங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக தரப்பில் அமைச்சர் முத்துசாமியோட இணைந்து வேட்பாளர் VC சந்திரகுமார் தெருவா போய் பிரச்சாரம் செய்துட்டு வராரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மாலை நேரங்கள்ல நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமானோட பொதுக்கூட்டம் வாயிலாகவும் பிரச்சாரம் மூலமாகவும் வாக்கு சேகரிச்சுட்டு வர்றாங்க. நேத்து சீமா சிறப்ப இந்த இடைத்தேர்தல்ல நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டதை படமா கொண்டு வந்து கொடுத்தா நான் பணம் கொடுப்பேன்னு சிலர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பணம் வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தான் நிச்சயம் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க செய்த நன்மைகள் மக்களுக்கு என்னன்றது நல்லாவே தெரியும். காமராசர் சாலைகள், ஆணைகள், பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டினாரு. மக்களுக்கு இன்னைக்கு வர காமராசரோட சாதனைகள் நினைவில் இருக்கு. ஆனா இன்று திராவிட மாடல் ஆட்சி நல்லாட்சி அப்படிங்கறத யாரும் சொல்றதே கிடையாது. அதையும் திமுக காரங்க தான் சொல்லிக்கிறாங்க. முதலமைச்சர் வர்றாரு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்பாகவே மக்களுக்கு பணம் கொடுத்து கூட்டு வருவாங்க. இவங்க மட்டும் நல்லாட்சி கொடுத்திருந்தா இவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க வரீங்கன்னு தெரிந்தாலே மக்கள் வீதி முழுக்க வந்து நிப்பாங்க இல்லையா, வரவேற்பாங்க இல்லையா? ஆனா நான் யாரு? எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், தம்பி விஜய் போலவா? நான் ஒரு சாதாரண விவசாயியோட மகன். ₹1 பணம் கூட கொடுக்காம இவ்வளவு மக்கள் எனக்காக வந்திருக்காங்க. நம் வழியை, மக்களின் வேதனையை அவங்களோட மொழியில பேசுறதுனாலதான் இங்க எனக்காக இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க. எனக்கானவன் அப்படிங்கிற நம்பிக்கையில மக்கள் வந்து எனக்காக நிக்கிறாங்க. திமுக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உண்மையை பேசி இருக்காங்களா? மக்களை ஏமாத்தியே காலத்தை ஓட்டிட்டாங்க. நான் கேட்கிற எந்த கேள்விக்கும் அவங்களால பதில் கொடுக்க முடியல. பெரியார் யார் தெரியுமான்னு மட்டும்தான் கேள்வி கேட்கிறாங்களே தவிர யாரும் பதில் சொல்றது இல்ல. அவர் ஒரு ஊசி போன வெங்காயம். பெரியார் பேசினதையும் எழுதுனதையும் படிச்சுட்டு வாங்க, நான் பேசுறேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த மாதிரி பப்ளிக்கா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக பரப்புரை பண்ணிக்கிட்டு வர்றாரு. அதாவது திமுக வந்து நல்லாட்சி கொடுக்கலையா, அதனாலதான் காசு கொடுத்து கூட்டங்களுக்கு மக்களை கூட்டிட்டு வராங்களா. ஆனா நான் வந்து அப்படி கிடையாது, நான் உங்களுக்காக பேசுறேன் அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சதுனாலதான் எனக்காக எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்கன்னு மேடை தேரும் தற்புகழ்ச்சி பாடிக்கிட்டு இருக்காரு சீமான். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.